ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாங்க. ஒரு சிம்பிளாக வந்து ஆப்பம் மாவு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க இது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துருக்கேங்க. இது வந்து ஒரு தேங்காய் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன். பின்னாடி இருக்க அந்த கருப்பு தோலை வந்து எடுத்துட்டு வெள்ளையாக இருக்கிற அந்த தேங்காய் மட்டும் வச்சுருக்கேங்க. இது வந்து சைடில் இருக்கட்டும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கிறத காமிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா 2 கப் அரிசிக்கு 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ இது சைடில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதில் வந்து சாப்பாடு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பழைய சாதம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட வந்து இல்லைங்கிறனால சூடாகவே வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வடித்த சாதம் தான். ஸோ இது வந்து ஒரு 3 கரண்டி, இந்த கரண்டியில் பார்த்தீங்கன்னா 3 கரண்டி சேர்த்துருக்கேன். இது வந்து மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு வரும். இப்போ இதை வந்து அரைச்சதை வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அடுத்து வந்து நம்ம அரிசி வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. நான் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து இதில் பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் அரைச்சி எடுத்த மாவையும் பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தண்ணிங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி காலையில் இப்போ வந்து நான் அரைச்சிட்ருக்கேன். நான் என்ன பண்ணேன்னா நேற்றே வந்து தேங்காயை உடைச்சிட்டு தேங்காய் உடைச்ச தண்ணியில் வந்து சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டு நான் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு 12-13 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து காலையில் வந்து நான் மாவை அரைச்சிட்ருக்கேன். அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து இப்போ இந்த தேங்காய் தண்ணியை வந்து நான் சேர்க்க போகிறேன். நம்ம ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டு தான் ஊற வச்சுருந்தோம். ஸோ இது வந்து சேர்க்கும் போது இது வந்து ஒரு ஈஸ்ட் மாதிரி வந்து வேலை செய்யும். அப்போ அந்த ஆப்பம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் வரும். நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த ஹோல்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா ஆப்பத்தில் நல்லா பெருசு பெருசாக ஓட்டையாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும், நல்லா மொறுன்னு. இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஆப்பத்துக்கு மாவு வந்து நல்லா லிக்யூடாக இருக்கணும். அதனால் நான் தண்ணியாகவே தான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது மூடி எடுத்து வந்து வச்சிடலாங்க. நம்ம ஒரு 10 மணி நேரம் கிட்ட புளிக்க விட்டுறலாம். பாருங்கள், மாவு வந்து நல்லா புசுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ இவ்வளோ மாவுலேயும் வந்து நம்ம உப்பு சர்க்கரையெல்லாம் வந்து சேர்க்க வேண்டாம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவு மாவு மட்டும் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு தடவை வந்து இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான மாவு வந்து நான் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து சேர்த்துக்கிறேங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை, நம்ம ஏற்கனவே வந்து தேங்காய் தண்ணியில் சர்க்கரை சேர்த்துருந்தோம். அதனால் வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வந்து வரும். அது இல்லாமல் ஆப்பம் வந்து நீங்கள் கடையிலே சாப்பிடும்போது பார்த்துருப்பீங்க, லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட்டோடு தான் இருக்கும். ஸோ ஆப்பம் சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி விட்ட பின்னாடி அடுத்து வந்து குழிக்கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றிக்கிறேங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு ஊற்றுறேன். அதுதான் வந்து இந்த சட்டிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ சுற்றி விட்டுக்கலாம். டிசைனாக சுற்றுறதுனா சுற்றிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்து சும்மா ரவுண்டாக மட்டும் நம்ம சுற்றிக்கலாம். சுற்றிட்டு ஹீட் வந்து மீடியமில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு மூடி இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நடுவில் வந்து கொஞ்சம் மாவு வந்து விடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆப்பம் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகி சூப்பராக வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து எடுத்துடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பங்கிறனால லைட்டாக வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அடுத்தடுத்து ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், நடுவில் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து உடச்சி காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ லேயராக ஹைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா வந்து உப்பி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து இந்த நம்ம தேங்காய் தண்ணி வந்து சேர்த்தா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த கல் முழுசாக வர அளவுக்கு கூட பெருசாக கூட ஊற்றலாம். ஆனால் நான் வந்து மூடி வந்து இந்த அளவுக்கு தான் மூட முடியும் அப்படிங்கிறனால நான் இந்த அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். ஸோ அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள் நல்லா வந்துருச்சு. ஃபஸ்ட்டு 1-2 ஊற்றும் போது மட்டும் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கல் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 2 ஆப்பமெல்லாம் ஊற்றும் போது கல் நல்லா பழகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். பாருங்கள், நான்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து எடுத்ததும் வந்து கடன்னு வந்துடும். ஸோ வந்து நம்மளோட ஆப்பம் சூப்பராக தயாராகிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.